சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய குடும்பத்தை உயிருக்கும் மேலா நேசிக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், இந்த வக்ர சனி காலத்துல கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் விடிவாலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கும் கொடுக்கப்படுது. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த வக்ர சனி குப்பையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனா மாத்தி விட்டுரும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் குப்பையில தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் எல்லா ஜோதிடர்களுமே இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த வக்ர சனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கன்னிராசிக்காரங்க இது வெறும் வக்ர பயிற்சி தானே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா கடந்து போயிடாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க ஜென்ம கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கீங்க, ராகு பகவானோட நேரடி பார்வையிலையும் இருக்கீங்க. இந்த கிரக அமைப்பு உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு எந்த வகையிலையும் நிம்மதி அப்படிங்கிற ஒன்னே கிடைக்காம பண்ணி விட்டுரும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு ஆசையோ அல்லது ஆர்வமோ இல்லாத ஒரு சூழலையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி விட்டுரும். குறிப்பா ராகு பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் மனக்கசப்பு அப்படிங்கிறது அடிக்கடி உருவாகிக்கிட்டே இருக்கும். நீங்க தப்பே செய்யல, 100% சரியா தான் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க வாழ்க்கை துணை உங்க மேல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எது செஞ்சாலும் உங்க வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குத்தம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்க மேல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச சின்ன சின்ன தப்புக்களை கூட இப்ப வரைக்கும் குத்தி காட்டி உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒன்னே கிடைக்காம போயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போன காரணத்தால உங்களால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, சரியான முறையில கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும். அதே போல கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற காரணத்தால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு உழைக்கிற பணத்தை எல்லாமே மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த ஜென்ம கேது ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதனே முக்கியமா ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு ஆர்வமோ விருப்பமோ இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுருவார் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா சொந்த தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த தொழில ஓரளவுக்கு வளர்ந்தும் நிப்பீங்க. ஆனாலும் சமீப காலமா அந்த தொழில உங்களுக்கு பெரிய அளவுல விருப்பம் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த தொழிலை நம்ம தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த தொழிலாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் சமீப காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாவே இருந்தாலும் அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்காது. தொழிலா இருந்துச்சுன்னா அந்த தொழிலை நடத்தணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்காது. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய அளவுல விருப்பம், ஆசைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில கன்னிராசிக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே வெறுப்போட போகக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த ஜென்ம கேது ஏற்படுத்தி விட்டுருக்கும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் உங்க ராசிக்கு 6வது வீட்டுல அமர்ந்திருக்கிற சனி பகவான் இந்த ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி 12 ராசிகள்லயுமே ஒரு விதமான தாக்கத்தை கட்டாயமா ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ரொம்ப அதி அற்புதமான ஒரு சில யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சு வந்த மந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா முழுமையா மாறப்போகுது. தொழில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, தொழில இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் குறைய போகுது. தொழில நம்மளோட எதிரிகள் மட்டும்தான் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பான எதிர்பார்க்காத வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது.
அதுலயும் முக்கியமா இந்த தொழிலே நமக்கு வேண்டாம், இந்த தொழிலை விட்டுட்டு வேற எங்கேயாவது கூலி வேலைக்கு போயாவது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சனி பகவானோட அருளால உங்களோட தொழில்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரமிப்பான லாபங்களும் பிரமிப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வெண்ண திரண்டு வர நேரம் பானையை உடைச்ச கதையா முன்னேற்றங்கள் கிடைக்க போற நேரத்துல எந்த காரணத்தை கொண்டும் தொழிலை கைவிட்டுறாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உச்சபட்ச யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வக்ர சனி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வும் கண்டிப்பா கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே சனி பகவான் அருளால படிப்படியா விலகும். வேலை செய்யற இடத்துல நீங்க சிம்மாசனம் போட்டு அமரக்கூடிய காலகட்டமா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்கும். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் தொழிலும் வியாபாரமும் உங்களுக்கு உச்சக்கட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறதால அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதனால நீங்க வாங்கின கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமா இந்த 4.5 மாதங்களும் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய உங்களோட பணம் சரியான நேரத்துல நீங்களே எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கைகளை வந்து சேரக்கூடிய காலகட்டமாவும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்க போகுது. அதே போல தொழிலையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும், உத்தியோகத்திலையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொந்தமா நிலங்கள் வாங்குறதுக்கும் சொந்தமா வீடு வாங்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலர் இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏற்கனவே நீங்க பலவிதமான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வக்ர சனி காலத்திலையும் அந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பா தொடரத்தான் செய்யும். ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உங்க வருமானத்துல ஒரு பகுதியை நீங்க மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்லயும் கண்டிப்பா தொடரும். இதனால கன்னிராசிக்காரங்க தொழிலையும் உத்தியோகத்திலையும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்துல ஏற்படும் போதே சரியான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் சிகிச்சைகளை தள்ளி போடாதீங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஜென்மத்துல கேது கலத்திரத்துல ராகு அப்படின்னு கிரக அமைப்பு இருக்கிறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்லயும் தொடரத்தான் செய்யும். முழு அளவிலான மன நிம்மதி அப்படிங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையில ஏதாவது வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரியறதுக்கும் புதுசா வாழ்க்கை துணையை தேடுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்குது. அதனால கன்னிராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. உங்களோட வாழ்க்கையையும் குழந்தைகளோட வாழ்க்கையையும் மனசுல வச்சுக்கிட்டு நிதானமா அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. அடுத்ததா கன்னிராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பண நெருக்கடியில இருந்து தற்காலிக விடுதலை அப்படிங்கறத கொடுக்கும். அதே சமயம் உங்களோட கணவர் மூலமாவோ அல்லது கணவரோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி பெண்கள் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களை மட்டம் தட்டி பேசாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்கும். நன்றி, வணக்கம்.